வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 8/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 7/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 083. இந்த 083க்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா 0 வந்து நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா 83 நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 0 நம்மளுக்கு மெயினாக நீங்கள் ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எப்போதும் சொல்லிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 0 வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் மெயினாக பாஸ் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணிக்கு வந்து 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 600 வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, ஆனால் போர்டு வைஸாக மாறி வந்திருக்குன்பா. 0 இதில் வந்து ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இதில் 0 ஆல் போர்டு கொடுத்தது இதுலேயும் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதில் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. நம்மளுக்கான டபுள்ஸில் இன்றைக்கி எதிர்பார்த்ததில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 00 வந்து நம்மளுக்கு உள்ளே இறங்கியிருக்குன்பா. 00 பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து நம்மளுக்கு 6 மணிக்கு சூப்பராகவே வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்ததில் 6 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள். 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 319. இந்த 319க்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா 1ம் 9ம் கிடச்சிருக்கு, ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு 319 அப்படின்றத பார்த்திங்கன்னா 19 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 39 அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இதில் ஒரே ஒரு செட்டு மட்டும் 39 கொடுத்துருக்கோம். 31 மட்டும்தான் நம்ம கொடுக்காம விட்டுருக்கோம். அதுவும் ஒரே போர்டிலேருந்து கிடச்சதுனால இந்த 31 மட்டும்தான் கொடுக்காம விட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 19 இது பார்த்திங்கன்னா பிசி. அடுத்து பார்த்திங்கன்னா 39 ஏசி. சூப்பராக இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 செட்டு பார்த்திங்கன்னா 2 செட்டில் பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. 319 அப்படின்றதில் பார்த்திங்கன்னா 19 இது கனெக்ட் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா 19 கனெக்ட் ஆகிருக்கு. 392 இதில் 39 கனெக்ட் ஆகிருக்கு. 3 பாக்ஸில் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. இதில் 2லேயும் பார்த்திங்கன்னா பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்கு. இது 2லேயும் பிசி வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஏசி வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து ஆல் போர்டில் மெயினாக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்ததில் ஒரு நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு செட்லேயும் வெற்றி கிடச்சிருக்கு. அதேமாதிரி பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. போர்டு வைஸாக ஒரு போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பரும் கிடச்சிருக்கு, மிஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா 2-3 பேர் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரே கெஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது என்னென்னா ட்ரிக்கில் நம்மளுக்கு கிடைச்ச நம்பர்ஸை வந்து தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஆல் போர்டு வந்து மாற்றி தான் கொடுத்துருந்தேன். மற்றபடி பார்த்திங்கன்னா 2 செட்லேயும் பார்த்திங்கன்னா மாற்றி தான் கொடுத்துருந்தேன். இது போர்டு வைஸாகவும் இந்த பாக்ஸும் மட்டும் கனெக்ட் ஆகி வரும். ஏன்னா இந்த போர்டில் இது வந்து உட்கார்றதுனால இந்த போர்டு வைஸாக வர்றதை வச்சு தான் நம்ம இந்த பாக்ஸை எடுப்போம். அதனால பார்த்திங்கன்னா இது 2 மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. மற்றபடி ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து நான் மாற்றி தான் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு 1-8 இதிலலாம் வரல பாருங்கள். 1-8 வரல, 1-2 கொடுத்துருக்கேன், ஆனால் 3-8 வரல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதை மட்டும் மாற்றணும். ஆல் போர்டு இதை பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினாக வந்து ஆல் போர்டு டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறது காரணமே இதுதான். நீங்கள் மெயினாக ஆல் போர்டை பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு கெஸ்ஸிங் தான். அது போர்டு வைஸாக அதே நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடச்சதுனால அது மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அது பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து பாஸ் ஆகிருக்கு, இதில் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து மேட்ரு. நம்மளுக்கு 8 மணிக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. டபுள்ஸில் வந்து 6 மணிக்கு வந்து ஆல் போர்டு ஃபெயில் ஆனாலும் டபுள்ஸில் வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த நம்பர் 1 வந்து இறங்கியிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சரி பாருங்கள், நம்மளுக்கு 8/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள். நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது நண்பா. டெலிகிராம் சேனலில் கெஸ்ஸிங் குரூப் இருக்குது. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. மெயின் சேனல்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஆர்கேஎல் 2க்குமே சேர்த்து ரிசல்ட் சேனல் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அது வந்து ஃப்ரீ தான்.
அதிலே ரிசல்ட் சேனல் ஃப்ரீ தான். இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎலுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் நம்பர் அதுக்கப்புறம் ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா அப்டேட் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 1 5 1 7 1 2 5 2 7 2 3 2. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 5 4 1 5 2 1 7 4 1 7 2 3 5 4 3 7 2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 5. 7 5லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4 6 4 8 4 7 4 2 6 8 7 8. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 6 8 4 6 2 4 7 8 4 7 2 0 6 8 0 7 2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 0. 6 0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4 0 4 1 3 1 3 8 2 3 0 1. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 3 1 4 3 8 4 0 1 4 0 8 2 3 1 2 0 8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 3. 1 3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஷோவிலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 3 3 4 4 8 8 6 6 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு எந்த ஷோவில் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மைண்ட் செட்டில் எது ஸ்ட்ராங்காக தோணுதோ. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.